தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறித்து அவமரியாதையாக பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக திமுக எம்பி திருச்சி சிவா அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். மும்மொழி திட்டத்தை எதிர்த்தும் தமிழ்நாடு இருமொழி திட்டத்தில் உறுதியாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தியும், அத்தோடு நேற்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்ற மக்களவையில் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றது. எந்த காலத்திலும் அதிலே மாற்றமில்லை. 1968 தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அரசியல் சட்டத்தின்படி எந்த மொழியை ஏற்றுக்கொள்வது என்ற உரிமை ஒரு மாநிலத்திற்கு உண்டு. எனவே இதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் என்று மேலாதிக்கம் செலுத்துகிற மனப்பான்மை ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திதான் இந்த போராட்டம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போதைய நிலவரம்? சிவரஞ்சனி, தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கியிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது பகுதியானது நேற்று தொடங்கிய நிலையில் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதத்தின் பொழுது அந்த ஒரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதில் என்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு எதிராக பல்வேறு புகார் கடிதங்கள் மற்றும் உரிமை மீறல் நோட்டீஸ்களையும் திமுகவின் சார்பாக மக்களவை சபாநாயகரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அவரை கண்டித்தும் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது தமிழ்நாடு எம்பிக்கள், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்துடைய வாயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மகர் திவார் பகுதியில் தான் இந்த ஒரு போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுக எம்பிக்கள் அனைவருமே கருப்பு நிற உடை அணிந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக இந்த ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தி திணிப்பை மத்திய அரசு செயல்படுத்த முயற்சிக்கிறது. அதனை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி இந்த ஒரு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதத்தை மக்களவையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியின் சார்பாக அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸும் மக்களவையில் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல மாநிலங்களவையில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்று தொடங்க உள்ள நிலையில் அதில் கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் தான் இன்று நடைபெற உள்ளது. அப்பொழுது திமுகவின் சார்பாக இந்த தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கை சார்பான ஒரு எதிர்ப்பு கருத்துக்களை திமுக பதிவு செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு 2 அவைகளும் தொடங்கிய பின்னர் மீண்டும் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சை வன்மையாக கண்டித்து அவைக்குள்ளும் திமுகவின் சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் திமுக முதற்கட்டமாக தெரிவித்துள்ளது. அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்துமே நேற்று, குறிப்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சை கடுமையாக எதிர்த்து தற்பொழுது அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய பேச்சில் இருந்து அன்சிவிலைஸ்ட், அதாவது நாகரீகமற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தை என்பது நீக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய முழு பேச்சும் நீக்கப்படவில்லை என்ற ஒரு கண்டனத்தையும் இந்த போராட்டத்தின் மூலம் தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சிகள் பதிவு செய்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து திமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். DMK are protesting and